கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் அற்புத நாள். கர்த்தர் இரட்சகரமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு செய்வார். சூழ்நிலை எப்படி இருக்கலாம், முழு இருளை போல இருக்கலாம், வெளிச்சம் உதிக்க போகும். ஒரு புது ரோட்டு, ஒரு புது வழி உங்களுக்கு உருவாகும். இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு கடந்து வரும். நம்புவீங்களா? இன்றைக்கு ஜீவத்துக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு பலவானின் கைக்கு தப்புவிப்பார். பலவானின் கைக்கு தப்புவிப்பார். எளியவர்களாகிய நம்மை பலவான்கள் கையிலிருந்து, இந்த பூமியில 2 பலவான்கள் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஒன்று பிசாஸ், அவன் பலவான். உண்மையிலேயே நம்மை காட்டிலும் அவனுக்கு பலன் உண்டு, மனுஷனை காட்டிலும் அவனுக்கு பலன் உண்டு. ஆனா ஏசப்ப நம்ம கூட இருக்கும்போது அவருடைய கிருபையினால, அவருடைய பிரசனத்தினால, அவருடைய நாமத்தினால அவனை எதிர்த்து அழிக்க முடியும். இனி மனிதர்கள், எல்லா மனிதர்களும் மனிதர்கள் அல்ல. பிசாசை போன்ற குணமுள்ளவர்கள், ரொம்ப துன்மார்க்கமான குணமுள்ளவர்கள், மற்றவர்களை அழிக்க துணிகிறவர்கள், கொலை செய்ய வகை தேடுகிற மக்கள் உண்டு. சரியா? அந்த மக்கள் அவர்களும் பலவான்கள் தான். நம்மை காட்டிலும் பலசாலிகள், மாமிச பலசாலிகள். கோலியாத்தை போன்றவர்கள். கோலியாத்து தன்னுடைய மாமிச பலத்தை காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டிட்டே இருந்தான். சவுலுடைய இராணுவம் அவனுடைய சரீர உருவத்தையும் அவனுடைய ஒரு கட்சிக்கிற பேச்சையும் கண்டு பயந்திருந்தாங்க. சின்ன பையன் தாவீது ஆடு மேய்த்துதான் அனுபவம். ஆனா கர்த்தர் கூட இருந்ததும் உணர்ந்திருக்கான். பல இடத்துல வந்தான், கல்லை எடுத்து அடிச்சான், கீழே தள்ளி போட்டான். சரியா? அந்த கோலியாத்து மற்றவங்களுக்கு பலசாலிய போல இருந்தான். தாவீதுக்கு பலசாலிய தெரியல, அவனை வீழ்த்திட்டான். இன்னைக்கு நீங்களே ஏதோ பிசாசை கண்டு, மனுஷன் கண்டு பயந்திருக்கிறீங்களா? பலவானாகிய பிசாசை கண்டு, துன்மார்க்க மனிதர்களாகிய பலசாலிகளை கண்டு பயந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவங்க கைக்கு எல்லாம் விலக்கி உங்களை காப்பாற்ற போகிறார், ரட்சிக்க போகிறார், விடுவிக்க போகிறார். பலசாலியாகிய பிசாசு கீழே விழ போகிறார். பலசாலியாகிய துன்மார்க்கமான மனிதர்கள் உங்களை விட்டு விலக போகிறார்கள். ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? பயப்படாதீங்க. இப்ப இணைந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீங்களா? ஜெபிப்போம். ஆண்டவரே, பலவானும் கைக்கு ரட்சிக்கிற தெய்வமே, பொல்லாத பிசாசை கண்டு யாரெல்லாம் பயந்து வாழுகிறார்களோ அந்த பலவான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போவானாக. இயேசுவின் நாமத்தில் விலகுவானாக. அது மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகளை மாம்ச பலத்தினால, பண பலத்தினால, அதிகார பலத்தினால யாராவது காரணம் இல்லாம எதிர்த்து கொண்டிருப்பாங்கன்னா, அந்த எதிர்ப்பின் தன்மையிலிருந்து, அந்த பலவான்கள் கையிலிருந்து, துன்மார்க்கருடைய கையிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும், அதிசயங்களை செய்யும். ஆண்டவர், இன்றைக்கு ஒரு அதிசயம் உடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீரை தொடச்சிருங்க. ஏதாவது குடும்பத்துல யாராவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தா விடுதலையாக்குங்க. உடைய பிள்ளைகளை போக்கிலும் வரவிலும் காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாய் ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.